குட் மார்னிங் காய்ஸ், திஸ் இஸ் விக்ரம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படி என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், தட் இஸ் கால் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, இது எல்லாருமே நம்ம லைஃப்பில் டே டு டேவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ஃபுல்லாகவும் சரி, நம்மளுடைய ஒரு பெஸ்ட்டு கம்பேனியன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, இது எப்போவுமே நம்ம லைஃபோடு எப்போவுமே என்ன சொல்கிறது, இப்போல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியும் அண்ட் ஹவு வில் கோப் அப் வித் தி ஸ்ட்ரெஸ், அதோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் என்ன, அதுதான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்கிறது வாட் இஸ் ஸ்ட்ரெஸ், அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஆர் பாடி. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ்ஸுனா எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி இருக்குல்ல, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. ஓகே, நம்ம பாடி எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஃப்ரம் தி அவுட் சைட் டு இன்சைட். ஸோ த ஸ்டிமுலி கேன் பி ABC. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அவுட் சைட் ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸுக்கு வாட் இஸ் யுவர் பாடிஸ் கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. பேசிக்கலி இந்த ஸ்டிமுலஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னது, ஒரு எக்ஸ்டர்னல் டிமாண்டு தான். ஓகேங்களா, அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெஸ்பான்சஸ் பாடி கொடுக்குதோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு இதில் நம்ம டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மிங் ஃப்ரம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் தி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அதுதான் வந்து இவங்க மெயினாக சொல்ல வருது. நம்ம என்ன நினைப்போம், ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஒன்லி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது கிடையாது. இட் கேன் பி கம்மிங் ஃப்ரம் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ இது மூலியமாக ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ராங். அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து எப்போவுமே வந்து இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா, பட் எக்ஸசிவாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தான் வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதில்லை அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்ப்போம், அண்ட் ஹவு இட் அஃபெக்ட் தி பாடி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, த்ரெட். நம்ம அவுட் சைட்லேருந்து எந்த ஒரு த்ரெட் இருந்தாலுமே ஓகேங்களா, அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஆஸ் அ பாடியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ப்ரெசன்ட் ஆஃப் அ த்ரெட். ஒரு த்ரெட் இருக்கும் அண்டு பாடி வந்து அதை பர்சீவ் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம பாடி வந்து அதாவது நம்ம ஆஸ் அ பர்சனாக அந்த த்ரெட்டை நீங்கள் பர்சீவ் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் சைட் வேர்ல்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்னேக்கை பார்க்குறீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஸ்னேக்குன்னு பர்சீவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஸ்னேக்கு. இல்லைனா இட் கேன் பி அ ரோப் ஆல்சோ, இட் கேன் பி அ ஷேடோ ஆல்சோ. ஓகேங்களா, நீங்கள் அது பாம்புன்னு தெரியணும். இதுவே சின்ன குழந்தை, பாம்புனாலே என்னன்னு தெரியாத குழந்தைக்கு முன்னாடி ஒரு பாம்பு வந்து அது பயப்படாது. ஓகேங்களா, பிகாஸ் அதோட பர்சீவ் வந்து கிடையாது. இட் ஹஸ் நாட் ஈவன் பர்சீவ்ட் அந்த சைல்டு வந்து. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டு ப்ரெசென்ட் ஆகணும். செகண்ட், நீங்கள் அதை பர்சீவ் பண்ணணும். எஸ், இட் இஸ் சம் டேஞ்சர் இஸ் தேர், இம்மினன்ட் டேஞ்சர் இஸ் தேர், இட் இஸ் த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி பண்ணுவீங்கன்னா பர்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்செப்ஷன் தான் வந்து செகண்டு. ஓகே, த்ரெட்டும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு, ஸ்னேக் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஸ்னேக் தான் அப்படின்ட்டு நீங்கள் பர்சீவும் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மூணாவது ஸ்டெப்பில் தான் வந்து பாடி என்ன பண்ணுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேங்களா, இந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து நம்ம பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க, ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு பாடி எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறது வெளியே இது பண்ணுதுன்னா ஹார்மோன்ஸ் மூலிமா தான். ஓகே, பை ரிலீஸிங் வேரியஸ் ஹார்மோன்ஸ். தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, அதில் 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அட்ரினலின், நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, அட்ரினலின், அண்ட் another one is cortisol. இதான் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா, அட்ரினலின் எங்கேன்னு சுரக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அட்ரினலின் கிளாண்டு. ஓகேங்களா, அண்ட் கார்டிசால் எங்கேன்னு சுரக்குது, பிட்யூட்ரி கிளாண்டு. ஓகே, ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து கார்டிசால், அட்ரினலின் கிளாண்ட்லேருந்து அட்ரினலின். இந்த ரெண்டுத்தோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பாடியில் வேரியஸ் ஆக்டிவிட்டியை வந்து கொண்டு வர வைக்க வேண்டியது. அந்த வேரியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன ஆகும், உடம்பு படபடன்னு இருக்கும். ஓகேங்களா, உடம்புக்குள்ளேயும் சரி நம்ம மனசுக்குள்ளேயும் சரி நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் காரணம் இந்த 2 ஹார்மோன்ஸ் தான். ஓகேங்களா, இது நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு தலையிலிருந்து. ஓகேங்களா, நீங்கள் சும்மா ஹெட்லேருந்து ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆவீங்க.
ஓகே, நீங்கள் லாங் டேர்ம் திங்க் பண்ண மாட்டீங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா. செகண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஹார்ட் என்ன ஆகும், ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் உடம்புக்கு வந்து இப்போது கம்ப்ளீட் பாடியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸுக்கு நிறைய பிளட்டு தேவைப்படுது. ஓகேங்களா. இந்த எல்லா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தான் ஷார்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இட் இஸ் கால்ட் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்கல்ல. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸில் தான் இந்த எல்லாமே நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்டிலிருந்து அதுக்கப்புறம் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ தட் நிறைய பிளட்டு எல்லா பாடி பார்ட்டுக்கும் போக முடியும். ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா லங்ஸு. ஓகே, லங்ஸ் அகெயின் இதுக்காக மோர் ஆக்சிஜன், நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் வேணும். ஸோ தட் பிளட்டு மூலிமா அந்த ஆக்சிஜன் வந்து எல்லா மசிலுக்கும் செல்லுக்கும் போய் சேரும். பாடியில் எனர்ஜி அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த த்ரெட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா. அகெயின் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஓகேங்களா நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. பிகாஸ் அகெயின் இது எல்லாத்தையும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது, பாடியை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுது. இதெல்லாம் வந்து நார்மலாக ஆக்சுவல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்னேக் இருக்குன்னா ஸ்னேக்கு கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக இது எல்லாமே வேணும். ஒன்று ஓடணும், இல்லை அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா பாடி வந்து ஃபோக்கஸாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக எனர்ஜி அவைலபிளாக இருக்கணும். ஈவன் நீங்கள் லிவர் கூட பார்த்தீங்கன்னா லிவரும் வந்து என்ன பண்ணும், எக்ஸஸ் ஃபேட்டை வந்து கம்ப்ளீட்டாக குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். பிகாஸ் குளுக்கோஸ் மூலிமா நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே பாடியில் நடக்கிற அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் எதுக்குன்னா உங்களை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த த்ரெட்டிலேருந்து நம்மளை தப்பிக்கிறதுக்கு. ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய எவல்யூஷனரி ஆரிஜின். நம்மளுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள்லாம் வந்து ஒரு ப்ரிடேட்டராகவோ ஹண்டிங் பண்ணும்போது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி த்ரெட்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம எவல்யூஷனரி கனெக்டட் தான் வந்து இந்த எல்லா ஆக்டிவிட்டியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஒன்றும் உங்கள் ஹார்ட்டை வந்து வேகமாக பம்ப் பண்ண வைக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். எதனால் டெவலப் ஆச்சுன்னா தேங்க்ஸ் டு ஆர் ஃபோர் ஃபாதர்ஸ். அவங்க டைம்லேருந்து இது அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் த்ரெட். ஆக்சுவலாக ஒரு த்ரெட் இருக்குங்க, அது மூலிமா தான் இதெல்லாம் வருது. பட் இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வித்தவுட் presence of threat நம்ம உடம்புக்கு வந்து அவுட் சைடில் வந்து ஸ்னேக்கோ இல்லை லயனோ ஓகேங்களா ஈவன் உங்கள் செல்ஃப் இமேஜை வந்து த்ரெட் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசினாலுமே இந்த பாடியோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அது எப்பவுமே வந்து சேம் தாங்க. இந்த எல்லா ரெஸ்பான்ஸுமே வந்து பாடி பண்ணுறது எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுது. புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து இங்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. எதனாலனா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் இருந்தது, அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நம்ம பாடி எல்லாத்தையும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிச்சு. நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து காணாமல் போயிடுச்சு. பாடி என்ன பண்ணும், மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து நார்மல் இதை வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணிவிடும். பட் இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது நம்ம ஒர்க்காக இருந்தாலும் சரி ஓகேங்களா, ஓவர் திங்கிங்னாலையும் சரி, அவுட் சைடு ப்ரெஷர்னாலையும் சரி, ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டுன்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லேருந்து நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாடி வந்து சேம் ரெஸ்பான்சஸை கொடுக்குது. ஓகேங்களா. இந்த எல்லாமே நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுது. இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குல்ல, கெப்பாசிட்டியை விட ஹையாக வேலை பார்க்குறாங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டியில் வேலை பார்க்குறத விட ஹையாக வேலை பார்க்குறாங்க. ஒரு பொருள் எதுக்காக பண்ணப்பட்டதோ அதை விட அதிகமான கெப்பாசிட்டியில் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா. அதுவே ரொம்ப நேரம் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஆர்கனும் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நார்மல் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ் பட ஆரம்பிக்கும் போது எல்லா ஆர்கனும் ஓவர் அ பீரியட் ஆஃப் த டைம் தே ஆர் பர்ஃபார்மிங் டு தேர் பெஸ்ட். ஓகே. அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டு சின்ன விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு படப்படன்னு ஆயிடுது, ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஃப்யூச்சரை நினச்ச ஒரு என்சைட்டி, இல்லை பாஸ்ட்டை நினச்ச ஒரு ரிக்ரெட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்கும் போது பாடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு த்ரெட்டு தான். ஓகேங்களா. ஸோ த்ரெட்டுன உடனே சேம் இந்த எல்லா ஃபைட் அண்ட் ஃப்ளைட் இருக்குல்ல இது எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். பாடியில் சிஸ்டம்லாம் இதுவாக ஆரம்பிச்சிடும்.
ரீசெட் ஆகிறது ரொம்ப டைம் ஆகும். புரியுதுங்களா? பிகாஸ் நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, டென்ஷன் வந்து உடனே வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி ½ அன் ஹவராக இருந்தாலும் 1 ஹவராக இருந்தாலும். அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் இருக்குல்ல, ஆக்டிவேஷன் பார்த்திங்களா உடனே ஆகிடும், செம்ம ஃபாஸ்ட்டாக உடனே ஆகிடும். பாம்பு பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் ஓகே ஓடலாமா வேணலாமான்னு நினச்சிருவீங்க. ஆனால் ஒரு மனுஷர் படப்படப்பாக இருக்கிறவங்கள நீ ஓகே காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த அட்ரினலின் கிளாண்டு, பிட்யூட்ரி கிளாண்டு, இவங்களால சுரக்கப்படுற இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ரீசெட் ஆக ரொம்ப டைம் ஆகும். பிகாஸ் அதெல்லாம் வந்து பாடி மூலிமா மறுபடியும் பிளட் மூலியமாகவோ யூரின் மூலியமாகவோ கலந்து, இல்லை அதை எனர்ஜி மூலியமாகவோ கன்வெர்ட் ஆகி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் அதை வெளியே போகலைன்னா இட் வில் பி இன் தி பிளட் சர்க்குலேஷன் ஒன்லி. நீங்கள் வந்து உடம்பு வந்து ஃபுல்லாக அந்த இன்சைட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ்லேயே தான் கண்டினியூடாக இருப்பீங்க. அதுதான் வந்து இங்கே ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நடக்கிற எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் லெசனை வந்து சொல்லுது. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். இதை தான் வந்து இந்த புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. பாடி வந்து எப்படி என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன, ஃபிசியாலஜிக்கலி என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இது 2 பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா?